வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக நமக்கு கோல்டோ காஃப் இருக்கும்போதோ ஃபீவர் இருக்கும்போதோ இல்லை யாருக்கு எதுவும் உடம்பு முடியலனாலும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெறும் அரைச்சி பண்ண வேண்டியது தான். ஓமம் வெந்தயம் வாசனையோட மெயினாக இதில் நம்ம பொட்டுக்கல்ல சேர்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரசம் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியில் 2 நறுக்கி அரைச்சிக்கலாம். 2 ரசத்தோடு வதக்கி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நறுக்கின 2 தக்காளி கூட 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு. கர்நாடகா மிளகான்னு சொல்லுவோம். இது கலர் கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது. இது உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் விடாத அதை கொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு அந்த புளி ஜலத்துலேருந்து கொஞ்சம் இதில் விட்டு நல்லா மைய அரைச்சிப்போம். நம்ம எடுத்துட்டுருக்கிற சாமான் எல்லாமே எலுமிச்சங்காய் அளவு புளிக்கான சாமான். புளி அளவு கூட ஏற்றும் போதோ இறக்கும் போதோ அந்த இன்க்ரீடியன்ஸ் அளவை நம்ம மாற்றிக்கலாம். இது எலுமிச்சங்காய் அளவு புளிக்கு உள்ள சாமான். அரைச்ச விழுது பேலன்ஸ் இருந்த புளி தண்ணி எல்லாத்துலேயும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த டைம் சேர்க்குற தண்ணி தான். ஃபர்தராக நம்ம இதை கொதித்து அப்புறம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ கன்சிஸ்டன்சி அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு இடம் இருக்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம். 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூனுக்கு ஓமம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரசத்துக்கு. தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கரைச்சி ரெடியாக வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் இதையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கொதிக்க விடலாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணால் போட்டுக்கலாம். நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லியை மேலே தூவி ஆஃப் பண்ணினோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான ரசம் ரெடி. இது ரொம்ப சிம்பிள், பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.